பாகிஸ்தானுடைய மீடியா சேனல் எல்லாமே உலக நாடுகள்கிட்ட நாங்க எப்படியோ வந்து இந்தியா தோக்கடிச்சு நாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பான விஷயத்த பரப்பிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை கிடையாது. இந்தியா பண்ண ஒரு சம்பவம், அதுவும் பர்டிகுலரா ஒரு ஏர்பேஸ் அட்டாக் பண்ணாங்க. அந்த ஏர்பேஸ்னாலேயே அரை மணி நேரத்துல டோட்டலா அவங்களுடைய லைஃபே வந்து மாறி இருக்கு. அதாவது இந்த போரை நிறுத்தி ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்த அளவுக்கு பாகிஸ்தான் அந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. உண்மையாவே அங்க என்னதான் நடந்தது அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம்னா, பாகிஸ்தான் வந்து இந்தியாவினுடைய முக்கியமான ஏர்போர்ட்டை போக்கஸ் பண்ணி எல்லா பகுதிகளையும் தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த அட்டாக் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட்டு இந்தியா அடுத்த பிளான் பண்ணதுன்னா நம்மளும் அட்டாக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 26 இடங்கள்ல அட்டாக் பண்ணாங்க. அதுல முக்கியமான ஏர்பேஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணாங்க. அதுவும் பர்டிகுலரா ஹிர்னா ஹில்ஸ்ல ஒரு முக்கியமான ஏர்பேஸ் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து சர்கோதா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஏர்பேஸை அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முடிவெடுத்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பகுதியில எல்லா முக்கியமான ஏர்கிராஃப்ட் எல்லாமே இங்கதான் இருக்கு. இங்க வந்து அணு ஆயுதத்தினுடைய முக்கியமான வெப்பன் எல்லாமே இங்க தான் இருக்கு. அதனால இந்தியா பிளான் பண்ணது நம்மளோட விசிலன்ஸ் மூலமா இந்த டேட்டா வச்சுட்டு நம்ம வந்து அக்யூரசியா கம்பல்சரி அடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி 100% அக்யூரசியோட அந்த பகுதியில் அடிச்சாங்க. ஆக்சுவலா இந்த பகுதியில் நம்ம போட்டது மொத்தமா 4 குண்டு தான் போட்டோம். ஆக்சுவலா இந்த குண்டு என்ன பண்ணிருக்குன்னா, ஒன்னு வந்து அவனுடைய விமானப்பட தளத்தினுடைய முக்கியமா எல்லா ஏர்பேஸையுமே அடிச்சு நொறுக்கி இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேங்கர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதையும் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கு. இது மட்டும் தான் பண்ணிருக்கு சம்பவமா அப்படின்னு பார்த்தா, இங்க நியூக்ளியர் வெப்பன் இன்னும் 2 குண்டு போட்டா டேமேஜ் ஆயிரும். ஆனா இந்தியா வந்து இன்னொரு முக்கியமான குண்டு போட்டது ஓடு பாதை தளம் இருக்குல்ல, அந்த பகுதியை டேமேஜ் பண்ணிருக்காங்க. அதனால அவங்கனால என்னமே பண்ண முடியல. அது மட்டும் கிடையாது, அவாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விமானம் வந்து அந்த பகுதியில நின்று இருந்துச்சு. இந்தியா போட்ட குண்டுல அந்த அவாக்ஸ் விமானமே டோட்டலா நாசமாயிருக்கு. அங்கிருந்த 6 விமானிகள் உயிரிழந்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்தியா வந்து குண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இந்த குண்டு வந்து சாதாரண குண்டே கிடையாது. இது வந்து துளையிட்டு பூமிக்கு அடிய போற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்தியா வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டாங்க, நம்ம அடிச்சா வந்து சாதாரண அடியா இருக்க கூடாது, ரொம்ப மிக பெருசா இருக்கும்னு பிளான் பண்ணி மொத்தம் 4 குண்டா போட்டாங்க. இன்னும் 2 குண்டு அந்த பகுதியில் போட்டிருந்தா அந்த ஹிர்னா ஹில்ஸே வந்து நாசமாயிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஆக்சுவலா இந்தியா வந்து மேபி பிரம்மோஸ் ஏவுகணை யூஸ் பண்ணி இந்தியா வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவா இதன் மூலமா தெரியுது. இது மட்டும் இல்லாம இந்தியா வந்து இந்த பகுதியை ஏன் வந்து கம்பல்சரி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம்னா, இந்த இடத்துல அணு ஆயுதம் வந்து நிறைய வந்து சேர்த்து வச்சிருந்தாங்க. அந்த பகுதியே வந்து இந்தியா அட்டாக் பண்றாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இன்னும் 2 குண்டு போட்டிருந்தா ஒருவேளை அந்த அணு ஆயுதமே வந்து வெடிக்கிற அளவுக்கு பயங்கரமா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு படு மோசமா இந்தியா அட்டாக் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்தியாவை அட்டாக் பண்ணணும், அணு ஆயுதத்தை தூக்கிட்டு போய் அட்டாக் பண்ணணும்னா இங்க போர் விமானம் மேல டேக் ஆஃப் ஆகணும். ஆனா இங்க விமான ஓடுபாடு தளமே டோட்டலா வந்து நாசமாய் கிடக்கு. அதை ரெடி பண்ணணும்னா 3 நாள் ஆகும். ஆனா இந்தியாட்ட இந்த விமானப்படை ஓடுதளத்தை நமக்கு இது மாதிரி ஒரு டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளால 3 மணி நேரத்திலேயே நம்மளால ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டெக்னாலஜி இருக்கு. அதுவும் பர்டிகுலரா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி எமர்ஜென்சியா வந்து நம்மளால தயார் பண்ற அளவுக்கு நம்மளுடைய ட்ரைனர்ஸ் தயாரா இருக்காங்க. அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. ஆக்சுவலா உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அதுவும் பர்டிகுலரா ரஷ்யா, சைனா, யுஎஸ், யூகே, நார்த் கொரியா, இந்தியா, பாகிஸ்தான் இவங்க கிட்ட மட்டும்தான் வந்து இந்த நியூக்ளியர் வெப்பனே இருக்கு. ஆனா ஒரு நியூக்ளியர் வெப்பனை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியிலேயே போய் அட்டாக் பண்றது ஃபர்ஸ்ட் இந்தியா தான் இந்த சாதனையை படைச்சிருக்கு. உலகத்துல வேற எந்த நாடுமே இந்த சாதனையை பண்ண கிடையாது. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு இதுக்கு மேல நம்மளால சமாளிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆல்ரெடி ஃபெயில்டு. ஏன்னா HQ-9 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கரெக்டா வேலை செய்யல. ஏன்னா இந்தியா வந்து எதை அட்டாக் பண்ணாலும் அவங்களால ஒன்ன கூட தடுக்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க அடுத்தது யோசிச்சது என்னன்னா, நம்ம விமானப்படை தளம் ஓகே, நம்ம வந்து தரைப்படை மூலமா அட்டாக் பண்ணலாமான்னு பார்த்தா அவங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து பெரிய லெவல்ல கிடையாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நிறைய மிலிட்டரி வீரர்கள் வந்து எல்லாரும் தான் வேலையே வேணான்னு சொல்லி வெளியே போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கரெக்டான டெக்னாலஜி இந்தியா அடிக்கிற அளவுக்கு கிடையாது. அவங்களுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப வீக்னஸா இருக்கு. ஆக்சுவலா இதற்கு தேவை ரேடார் வேணும், GPS, சேட்டலைட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய சிஸ்டம் வந்து தேவைப்படுது. ஆனா அது எதுவுமே அவங்க கிட்ட கரெக்டா கிடையாது. அதுதான் அவங்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா அந்த டேட்டாவை கொண்டு போய் அங்க சப்மிட் பண்றாங்க. இங்க நடக்கிற சம்பவத்தை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்க பாகிஸ்தானுடைய மிலிட்டரி வீரர்கள் இதுக்கு மேல வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது, இன்னும் வந்து இந்தியா வந்து தரைப்படை உள்ள இறங்க ஆரம்பிச்சுனாவே டோட்டல் பாகிஸ்தானவே முடிஞ்சு போயிடும், அதனால நம்ம வந்து எப்படியாவது பேசி மேட்டர் முடிச்சுடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்தியா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு ½ அன் ஹவர்ல அவங்க வந்து உடனடியா இந்தியாவுக்கு கால் அடிக்கிறாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவை வச்சு எப்படியாவது பேசி இந்த
பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவசரமா இந்த போர் வந்து இன்னும் முத்துற அளவுக்கு போயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்தியா பண்ண ஒரு சம்பவத்தினால அந்த ஒரு அரை மணி நேர சம்பவம் டோட்டலா அவங்களுடைய லைஃபையே, அதாவது பாகிஸ்தானுடைய மிலிட்டரியே வந்து டோட்டலா அழிச்சிருக்கு. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது மட்டும் இல்லாம இந்தியா வந்து முக்கியமா போக்கஸ் பண்ணது இந்த கிர்னல் ஹில்ஸ்க்கு காரணம் அப்படின்னா, அங்க நிறைய முக்கியமான ஏர்கிராஃப்ட் எல்லாமே இருக்கு. அந்த ஏர்பேஸை வந்து கொலாப்ஸ் பண்ண காரணத்தினால எதெல்லாம் வெளியே போக முடியாதுன்னா, பாகிஸ்தானுடைய ஸ்ட்ரென்த்தே இந்த ஏர்கிராஃப்டான மீரஜ் 3, மீரஜ் 4, JF-17, F-16, F-7 இது எல்லாமே அந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆயிருக்கு. அதனால அவங்களால கொஞ்சம் தூரம் கூட நகர முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல். 3 நாள் வரைக்கும் அவங்களால தாக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா நிச்சயமா கிடையாது. அது வரைக்கும் வந்து சமாளிக்கவும் முடியாது. அதனால இந்த பிரச்சனை வந்து இதோட முடிச்சிடலாம். ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு நிதி பற்றாக்குறை காரணமா IMF கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிதியை வந்து கேட்டிருந்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க நிலைமை மோசமா போயிட்டு இருந்துச்சு. இதுக்கு மேல எது சமாளிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பாகிஸ்தான் வந்து இந்தியாவிடம் சரணடைஞ்சது அப்படிங்கறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இந்தியா வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிருச்சு, இந்த போரை எதுக்குப்பா நிறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கான்ட்ரோவர்சியான இஷ்யூஸ் வந்து தவற வந்து சித்தரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து இந்தியா உடைச்செறிஞ்சிட்டு தன்னுடைய ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை இந்த உலகத்தின் முன் காட்டி இருக்கு. ஆக்சுவலா ஆல்ரெடி வந்து 1971ல ஒரு மிகப்பெரிய வார் நடந்தது இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு. ஆக்சுவலா 2 நாடு பிரிஞ்சு இந்தியானால ஒரு புதுசா ஒரு பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து உருவாக்கி உலக நாடுகள் எல்லாமே இந்தியாவை திரும்பி பார்த்தாங்க. ஆனா அதே மாதிரி இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாரும் இந்தியாவை திரும்பி பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு ஏர்பேஸ்ல ஒரு நியூக்ளியர் ஏர்பேஸ் இருக்கு, அந்த பகுதியவே இந்தியாவினால அட்டாக் பண்ண முடியும்னா இந்தியாவினுடைய வலிமை, இந்திய ராணுவத்தினுடைய வலிமை உலகத்துக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்து காட்டியிருக்கு அப்படிங்கிறதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.